கடைக்கு நடந்தான் போகுது நல்ல நான் உடம்பு ஊரே இப்போ வந்து என்னுடைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு சமையல் வீடியோ தான் வந்து பதிவு செய்ய போகிறோம். அப்போ சமையல் வீடியோவுக்கு போகும் மூலம் வந்து இன்றைக்கி வந்து மிஸ் வந்து கால் பண்ணியிருந்தாவா தம்பி மிஸ் போடாமே அக்கன்னு நீங்கள் தம்பி குட்டியை வந்து நெருக்க வந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறா மிஸ். அப்போ சரின்னு சொல்லி போட்டு அப்போ இன்றைக்கு வந்து நடந்து தான் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக வந்து அமைந்திருந்தது. நம்பிக்குடியை கொண்டு என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இல்லை வசந்த மோட்டர் சைக்கிளுக்கு. அப்போ என்னென்று நான் போகல, நான் நடந்து வசந்து நடந்து தம்பி நடந்து போகிறதுன்னு போட்டு அப்போ வசந்தது நான் போகிறேன்னு சொல்லிச்சுது. அப்போ பார்த்து அனுஷியாக்கா வீட்டை வந்தால் அனுஷியாக்கா சொன்னேன் நடந்து போகிறீங்க நீங்கள் எந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு போங்கன்னு சொல்லி அப்போ வசந்த் வந்து அனுஷியாக்கான மோட்டர் சைக்கிளை வந்து இப்போ தம்பி குட்டியை வந்து நெருக்க கொண்டு போகிறக்கா வந்து நிற்குது. இப்போ நாங்கள் வந்து தம்பி குட்டி போகிற அழக முதல் போய் பார்ப்போம். வாங்க. எதில் போக போகிறேன்? ஊர் அப்படியேடா ஜீவா, எப்படிடா? அதுதான் என்னோட துணிச்சல் ரெண்டு பார்த்தியா? வாங்க வாங்க அங்கே போ மதில், அங்கே அப்பா போகுது போ தம்பி, அங்கே போகுது அப்பா. பெட்ரோல் இல்லை மோட்டர் சைக்கிளுக்கு. அப்பா அப்பா இந்த மோட்டர் சைக்கிள் ஜதுவண்டியில் போகும், ஜதுவண்டியில். எங்க கோப்பி நெருக்கிற கோப்பி எங்க போகண்டு சரி போட்டு வரட்டேன். சொல்லிக்கொண்டா போகலாம் தெரியுமா? ஆனால் காய் தான் கிடக்கு போல. அதுதான் வந்து தன்னுடைய மோட்டர் சைக்கிள் வந்து கொடுத்தாரு. உனக்கு மட்டும் வாங்காது பெட்ரோல். நான் அடிச்சல கொஞ்சம் கிடக்கல என்னட்டு முடிஞ்சோன்னு இப்போ ரிசா விழுந்துட்டு ஆத்தி ஏற்ற போது தான் கிடக்கு மெயினாக வேணும். இந்த கொண்டு மில்ல ஆத்திக்கு எங்களுக்கு சமையல் பாடெல்லாம் என்ன போக போகுது எனக்கு என்ன தெரியல. இந்த பெட்ரோல் இல்லை வசந்து இப்போ கடைக்கு நடந்தான் போக போகுது. நல்ல நான் உடம்பு ஊரே நான் முடிய என்னோட எண்ணத்தில் போனேன் சைக்கிளாக நான் போனேன். அப்பா அங்கே அந்த பெட்ரோல் சைக்கிள் நிற்கிறேன் சுக்குண்ட சைக்கிளில் போட்டுமா. அப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு சமையல் என்ன மாதிரி பிளான் வந்து தெரியல. ஏனண்டா வசந்தம் வந்து பெட்ரோல் இல்லை மோட்டர் சைக்கிளுக்கு அதடியா வந்து இப்போ நான் போனாலமா நல்ல காலம் கூட அம்மா அந்த இடையில குறுக்க இல்லாடியா மாண்ட பள்ளிக்கூடம் சரி இடையில போ பெட்ரோல் இல்லை உருட்டி கொண்டு வந்தேன். இல்லை நான் வந்து கிராமக்கோட்டு மத்திய போனான் போக இங்கே இருந்து அந்த இது கொடியாவது ரோடு அன்னைக்குது ஆகல். அப்போ எவ்வளோ ஆகணும் ரெண்டு ஆமாம் பிஓசி பேங்க்லாம் தாண்டி அங்காலையா இங்கே 11 மணிக்கு வருவான். நான் இப்போ போய் நிற்க விட அப்புறம் பைக்கை
அதுதான் தெரியுமே. ஆட்டோ விளாண்டு இருந்தால் இப்படி அடிச்சுட்ருக்கீங்க. ஆட்டோலாம் லைன் கூட தெரியுமா? எவ்வளோ ஆகட்டா நிற்கலாம் போய் ஆட்டோவில். அப்போ சரி இப்போ வசந்த் வந்து தம்பிக்குடியை நிறுத்து போட்டு வேற ஐட்டம் பார்ப்போம். நிறுத்தாச்சா தம்பிக்குடி நிறுத்தாச்சா? எத்தனை கிலோவா? 11,800. 11,400. 11,400 முதல் 11 கிலோ அக்கா அறிஞ்சிடு தம்பி. அது பெட்ரோலு போயிட்டு என்னடா இதில் சும்மா இருக்கிற நேரம் அது இப்போ பெட்ரோல் அடிக்க போகலாம் அது. வசந்த ஏற்ற வந்திருக்கணும், நடந்து போகக்கூடாது. இந்த அடிக்கிற வெயில் அதுக்கு நடக்க விட்டுருக்கலாம், வருத்தம் வராது. ஜாக்கி அடைச்சிட்டு இருக்கா ஜாக்கி? நான் அப்புறம் அடைக்க மாட்டேன் ஜாக்கி. அது மெல்லியை பூட்டி அது தாண்டு போட்டுட்டு தம்பி என்ன தவறீங்கள்? சோவி இப்படி தின்னக்கூடாது, அம்மா உடச்சி தரும், தொண்டைக்கு போயிடும். கொஞ்சண்டா அம்மா உடச்சி தரும். ஜாக்கி அடைச்சாச்சு கூட்டுக்க தம்பி குட்டி. அம்மாட்ட தாங்க தோரம் முட்டி போடும். இல்லை அவுட்டு விட்றீங்களா? அப்படியே கூட்டுக்க. பாய் தம்பி பாய். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட வீட்டில் வந்து இன்றைக்கு டுபா பூசணிக்காயில் வந்து கறி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டுபா பூசணிக்காய். எனக்கு இன்றைக்கு வேட்டேன். இன்றைக்கு என்ன வேட்டேன் உங்களுக்கு? எனக்கு அப்பா இதாச்சு சொக்கோ வேற பேமா கோழி பூக்க கொடுத்து விடும். எனக்கு எல்லாமே வேட்டேன். வந்து தீட்டா அரிசியில் வந்து கோழி பூக்க செய்கிறாவாம். அப்போ வந்து ஏஞ்சம்மா குட்டிக்கு வந்து இன்றைக்கு சாருவாக்கா வந்து கோழி பூக்க கொடுத்து விட போகிறா. அப்போ ஏஞ்சம்மா சொல்லுது இந்த ஃபுல்லாக தனக்கு வேட்டியா நல்ல சாப்பாடாக இருக்கா. இந்த வசந்தம் வந்து இந்த ஏஞ்சம்மா ஏற்றி கொண்டு வந்து விட்டுட்டு போட்டுது. அப்போ இன்றைக்கு ஏற்றி கொண்டு போய் விட்டதில் ரோல் வாங்கி வந்து கொடுத்துருக்கு, வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. இப்போ எனிஷியாக்கா காலங்க வந்தால் அப்போ அவள் தான் இந்த மிரக்கரைக்கு போனவா. அப்போ எனக்கு வந்து டுவா பூசணிக்காய் வந்து 1/4 கிலோ டுவா பூசணிக்காய் வாங்கி தந்தவா. சொன்னவா வெந்தயம் போட்டு குழம்பு வச்சுப்பேன், வெள்ளை போட்டு மவச்சிட்டு அப்போ சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். உண்மைக்குமே எங்களை வீட்டை வந்து டுவா பூசணிக்காய் விருப்பமான ஆக்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எனிஷியாக்கா, நான், மூத்தக்கா, அதே மாதிரி வந்து எங்களோட அம்மா, இவ்வளோ பேருக்கும் வந்து டுவா பூசணிக்காய்னா உசு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உண்மைக்குமே வந்து சோத்தோட குழச்சி சாப்பிடலாம், வேறு லெவலாக இருக்கும். குத்தரிசி சொன்னேன், வெள்ளையரிசி தரமாக போட இருந்தேன் நான். அப்புறம் உங்களுக்கு கோழி புக்கா வருதல்லோ, அதுக்கு அவன் தம்பி குட்டிக்கு குத்தரிசி என்ன கொடுக்கலாம், வண்டி போட்டு குத்தரிசியை போட்டுட்டேன். அப்பவே வர நினச்சேன் அம்மா மீன் தான் காய்ச்சி வேண்டாம். ஒரு நாள் ரச்சி காய்ச்சிருக்காங்க பிள்ளைய பேசினேன் பார்த்தீங்களா. ரச்சி ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது என்னம்மா, டாக்டர் அப்படியான சாப்பாடுகளும் சாப்பிட தான் நான் வேணும். ஆசைப்பட்ட நேரத்தில் ஒருக்கா காய்ச்சி தரலாம். நாளைக்கு இங்கிலீஷ் டியூஷன் 10:30 சுதான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை இந்த டைம் இல்லைம்மாக்கு அதான் சொன்னான். ஃப்ரீயாக இருக்கு, சனி ஞாயிறு போகலாமே. சுதாமியா நான் அன்றைக்கு எங்கட வீட்டை வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டுவா பூசணிக்காய் வந்து கறிமிளகா போட்டு குறை வைக்கவும் நல்லா இருக்கும். இப்போ என்ன வெயில் தானே, அப்போ வந்து கறிமிளகா வந்து போட்டு வைக்கல இரண்டு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து உரைப்பாக இருக்கும் செடியாண்டி போட்டு. அப்போ தனியாக டுவா பூசணிக்காய் வெந்தயம் போட்டு வதக்கி ஒரு குழம்பு வைக்கப்படும், சூப்பராக இருக்கும். அதற்பாலும் விட்டு வச்சு விட சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் கட் பண்ணுங்க. அதெல்லாம் கட் பண்ணுறோம், கையில் வெட்டி போடுவோம். வாசமே நம்ம டக்குண்டு நம்மள வாசனை உங்களுக்கு இல்லை, டக்குண்டு வெட்டுங்க. ஏன்னு சொல்லட்டும், ஒரு ஆளுக்கு வந்து வாய் உருது சாப்பிட்ட குறையில தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போகிறேன். அப்போ அதை சொல்கிறேன் நான் சொல்லாமல். பள்ளிப்பட்டி
எனக்கு இன்றைக்கு நல்ல வேட்டை இன்னொரு வேலை இன்றைக்கு உண்மைக்குமே எனக்கு தான் இன்றைக்கு நல்ல வேட்டை நல்ல வேட்டை உண்மைக்குமே வந்து வசந்துட்டு வந்து நான் மீனுக்கு கொடுத்து விட்டேன்னா இறால் வாங்கி விட்டு சொல்லி வசந்து வேணும் இறால் வந்து இன்றைக்கு சின்ன 1/2 கிலோ இறால்லாம் வாங்கி வந்தது சின்ன இறாலாம் இருக்குமே அது எனக்கு மீனக்கட்டை வேலைன்னு தம்பி ஒழுங்குற கடையில் வந்து நான் சமைக்குவோம் அப்போ நீ அவ்வளோ இறாலுக்கு வந்து நூன்றது அன்றைக்கே சிரமம் ஆக்குறாரு அதை போய் வாங்கி வந்திருக்கு நான் பெரிய இறாலுக்கு தான் சொல்லி விட்டேன் தம்பி குட்டி ஒழுங்கு 4 மணி நேரம் மற்றும்படி எனக்கு 1000 இறாலா சமைப்பேன் ஒழுங்கு 2 விட மாட்டேன் அனு 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 இப்படிதான் நீங்களும் செய்த நீங்கள் இப்போ உள்ள வளர்ந்துட்டு சின்ன சேர்க்க அனு அம்மா விட மாட்டேங்க நீங்க அம்மா அம்மா அனு அனு கூப்பிடுறேன் தம்பிக்கு இதை சொல்லி கொடுத்தது அனு வந்து கூப்பிடு அந்த நெஞ்ச கூப்பிட்டு பழகிட்டு எல்லாரும் அனு அனு கூப்பிடுற இல்லை பெரிய மக்கள் வந்தா அப்போ அதை பார்த்துட்டு அது சொல்றது சின்ன பிள்ளைகள் பாருங்க அகல் கதைக்கிறத பார்த்து நான் பிடிச்சி வச்சிருக்கேங்க நானெல்லாம் முதல் அழுவேன் அம்பி நர்சரிக்கு இப்போ இல்லை 3.5 வயசுல விடுவோம் என்ன பிள்ளைய மாதிரி விடுவோம் இல்லை பாவம் தான் நாங்கள் புச்சலையில் விடுங்க புற்றலை நேசரி தான் சட்டாப்படி நேசரி ஏன்னா எங்கம்மாவுக்கு பிடிச்ச நேசரி புற்றலை நேசரி அங்கே கொண்டே விடுவோம் என்னம்மா அங்கே கொண்டு அந்த குட்டி மேஞ்சம்மா மாதிரி கட்டிக்காரனா வருவானே என்னம்மா அக்கா எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு டேரேண்ட தம்பியும் புச்சலையா புற்றலையா சரி இந்த பாருங்க 12க்கு டேரே வேப்பசரிக்கான இது எடுத்து நாத்தை எடுத்து ஆனா இன்றைக்கு டேரே ஹேவதே இல்லை ஏனும்மா சரிங்க ஜோதானி தான் வந்தது பள்ளிக்கூடம் வந்து லீவு எடுக்க கூடாதும்மா இவ்வளோ காலம் லீவு தந்தாவினா தானே அப்போ நாங்கள் என்ன சொல்லணும் உஷாரா பள்ளிக்கூடம் போனோம் தெரிஞ்சம்மா உஷாரா என்னஞ்சம்மா நான் குட்டி பள்ளிக்கூடம் லீவ் எடுத்தது இல்லை நான் எடுக்கக்கூடாது என்ன என்னென்றாலும் ஒரு வேலாது அவசர வங்கியால் போகிறோம் அண்டா எடுக்கலாம் சும்மா சும்மா எல்லாம் எடுத்தா ஒரு டீச்சர் என்ன நினைப்பா இந்த பிள்ளையர் கல்ல பிள்ளையர் ரெண்டு நினைப்பேன் நான் சரி அப்போ நான் வந்து இப்போ என்ன செய்ய பண்ண பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பார்ப்பேன் ஓகே வந்து இப்போ சமையலுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு தருங்கோ கிட்ட கொண்டு காட்டுங்க இது இங்கே ஆடும் இறால் அப்புறம் வந்து முதல் பால் அப்புறம் மங்களக்காட்டு இல்லை வடிவ தக்காளி பழம் இதெல்லாம் இஞ்சியல் உள்ளியல் எல்லாம் பட்டிச்சு கண்டு பூசணிக்காய் அங்கடப்பா ஓகே இப்போ வந்து 2 சட்டி வச்சுருக்குறேன் என்ன 2 கருப்பு சட்டி 2 கருத்த சட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து என்ன செய்யணும்னா புதா பூசணிக்காய் வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சல் போடுவேன் அப்போ என்ன ஒரு வேர் பூசணிக்காய் காய்ச்சலுக்கு பூசணிக்காய் கழிச்சதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் எண்ணெய் விடுவோம் அங்காடையும் வந்து சட்டிக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு அது கலைக்கு ஒரே கலையில் 2 மாங்காய் எண்ணெய் எனக்கு பசிக்கல இது வந்து என்ன செய்யணும் சுதா பூசணிக்காயை போட போகிறேன் நான் வந்ததுக்கு சொல்லிட்டேன் வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன்டா சரி A B C D E F G என்ன duwa பூசணிக்காய் அங்காளி வந்து சிக்கன் வெங்காயமும் வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ளி ஆனியன் ஆனியன் கருவேப்பிலை டொமாட்டோ மரண்டெல்லாம் இப்போ இதுக்கே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் டொமாட்டோ மரண்டு இருக்குது நம்ம அந்த நான் வந்த நான் நாளை வரைக்கும் மெரிய என்னது நிகாமில்ல இடி அடிச்சு கொண்டு இருந்தேன் ஆனால் அடிக்கிறது தக்காளி வளர்ந்துட்டு
இதுக்கு வந்து கிளம்பு சரி சரி அது பண்ணுவோம் என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெந்தயம் போடணும் அதாவது வந்து வெந்தயம் வந்து டிஹைட்ரேஷனுக்கு கரைக்கு வந்து போடப்படும் அதாவது இந்த பாருங்க ஊட்டலுக்கு வந்து நான் எல்லாம் வந்து வறுத்து வச்சிருக்கீங்க நீங்க வதக்கலாம் அம்மா அம்மா பெரியம்மா இது வெந்தயம் இது வந்து என்னத்துக்கு டிஹைட்ரேஷனுக்கு எந்த பெரியம்மா மூட்டை பெரியம்மா சுக்குவனாண்டைக்கு பள்ளிக்கூடத்துல கண்டன் ஆனா அவன் என்ன கண்டுக்கவே இல்லை அதால போனவன் காணியில் போடா கண்ணா அண்ணா அடுத்த வந்தாவதுல என்ன போட போகிறோம் நாங்கள் இன்னைக்கு இது கிடினாங்க தக்காளி பழம் போட போகிறோம் தக்காளி பழம் நாங்கள் இன்றைக்கு அம்மாவுக்கு நாங்கள் அப்பாவுக்கு நாங்கள் தம்பிக்கு நாங்கள் எங்களை எல்லாம் கீடினாங்க எல்லா பிள்ளைகளும் என்னதான் சொல்லுங்க ப்ளீஸ் கீடிட்டா வடிவா இருக்கு நீ கீடினாடு அம்பியலுமின்னா கட்டன் சரி உள்ளி எனக்கு இடிக்க தெரியும் நான் ஈஸியா உள்ளி இடிப்பேன் கடைக்கு உள்ளி போடக்கூடாது அது எனக்கு போடுறது நான் கூட கண்டதில்லை சூப்பர் உள்ளி அப்படி இப்படி இப்படி இருக்கு உள்ளி வெள்ளை கலர்ல எனக்கு வாப்பு சொன்னக்காக இருப்பமல்ல அதே மாதிரி ராக் கரைக்கும் வந்து வெந்தயம் போடப்போம் வெந்தயம் போடுறாமோ அங்கால அந்த பப்பாசி பழம் காய் இருக்கு அந்த முட்டை கறி இந்த வாசம் மூக்கடம் நல்லா வதம் கொண்டு மடிஞ்சு வதங்கினா தான் டேஸ்டாக இருக்கும் இதுக்கு வந்து கருமுளகாய் வந்து வெட்டி போட்டால் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு நல்ல சாப்பாடு பிடிக்காது எனக்கு கெட்ட சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படி சொல்லக்கூடாது அதை கொஞ்சம் தேவசங்காய் கொண்டு போட்டு நல்ல எனக்கு குத்தாசி பிடிக்கும் ஆனால் சில சாப்பிடுவேன் ஆனால் அந்த சிவப்பரிசி பிடிக்காது சிவப்பரிசி வாசம் நல்லா இருக்கு 1/2 கிலோ ரூபா சாப்பிட்டு பழகினா இல்லைன்னு சாப்பிடுவீங்களா வேறு ராளை பழக்க கொண்டு கிடக்க சரியா இதோ நூடுல்ஸ் அடிச்சன நல்லா வதக்கணும் வதக்கினாக்கா நல்ல வதங்காட்டே நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருந்து நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி முதல்லாம் அப்படியே வெயிட்டிங் இப்போ வந்து இந்த பிரச்சனை என்னென்னா அது வந்து ராலி பழக்கம் ரால் போட்டுட்டு இதை வந்து என்ன செய்யப்படுறேன் கொஞ்சம் உப்பையும் போட்டு வெயிட்டிங் உப்பு கொஞ்சம் போடும் வெயிட்டிங் உப்பு போட்டாலும் நல்லா
எனக்கு மீன் பிடிக்காது. எங்கள் அம்மா தோசை செஞ்ச கடை காய்ச்சி வேண்டா மூட்டை அம்மா அனுப்பியா வேண்டாம் அதோடய போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ பேர் அனுப்பியா கடை நல்ல திறமை இருக்கும் அமைப்பா மூட்டை காஞ்சி அனுப்பியா காஞ்சி என் ஜாயிரம் நல்லா தான் பயணமா சாயந்தரமா நான் பிரியாணி செஞ்சேன். இன்னைக்கு பிள்ளைக்கு ஓடிக்கிட்டேன் அப்போ என்னடா 2 பேரும் கொஞ்சம் மரம் கட்ட நான் வரப்பா என்ன இப்போ நான் பால் விட்டு கொண்டிருக்க தம்பி குட்டி ஒலிம்பிட்டார் இன்னைக்கு வேலை திரும்ப வாட்டிட்டு வந்துருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா தேவையான முதல் பால் வந்து விட்டுட்டோம்டா பூசணிக்காய் கலக்கி அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூள் போடுறோம் அளவான தூளாக அந்த தூள் வந்து சரியான கேரம் இப்போ காணும் அப்படி பார்த்தீங்கன்னா பழப்புளி வைக்கிறது வச்சுருக்கேன் பழப்புளி கொஞ்சம் சாப்பிடுவோம். இதை வந்து என்ன செய்ய போகிறோம் ஆட்டை போகிறோம் அது வந்து இதில் நீ வந்து கொஞ்சம் மூடி வந்து அவிய விட்டா உப்பெல்லாம் போட்டுட்டேன் தானே கணக்கை அவிஞ்சு வேறு மூடி இவ்வாறு வந்து கொஞ்சம் அவியட்டும். அவருக்கு வந்து நீ என்ன சேர்ப்போம் டக்குனு கேஸ் போட்டு விடணும். நீ வந்து அவருக்கு என்ன சேர்ப்போம் பால் எடுத்து வச்சுக்கணும். பால் உள்ளப்ப நீ காட்டு போக முடியல காட்டு மஞ்சள் இதே வச்சு உங்களுக்கு தூளையும் போடுவோம். எல்லோ கலர்ல வந்து எல்லோ கலர் தேவையான மஞ்சள் கலர் தூள் கான் கபாட்டை மிதிக்கக்கூடாது. தேவையான அளவு தூளும் போட்டாச்சு. சரி பழப்புளி விட போகிறோம். பழப்புளி வந்து தேவையான அளவு விட்டுக்கிறேன். சரி என்ன செய்ய போகிறோம் பத்தக்கப்பத்தான் இது கொஞ்சம் அவிக்கணும். பால் நல்லா போகணும் அவிச்சு நல்லா குடிச்சு பார்க்கணும் நல்லா இருக்கும். உனக்கு தூக்கி உப்பு நான் காணாது கொஞ்சம் உப்பு காணும் அடுத்து போட போகிறோம். உப்பே இன்னும் போடல உப்பு போட்டு நான் காணாது கொஞ்சம் பிள்ளை நினைக்கிறேன். எல்லா சுவையும் இருக்கும் அப்பதான் டேஸ்ட் எடுக்கும் கறி. சுவை இல்லாம என்றதான் டேஸ்ட். ஏமா சுவை இல்லாம என்றால் டேஸ்ட். இப்படி இருக்கு நல்லா இருக்கு சுடு சுடு எல்லாம் வந்து அவியட்டும் அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ வந்து என்னுடைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. உள்ளங்கையில வந்து வேண்டி அடுப்பு கோட்டில் இருந்து வந்து சாப்பிட்டு கொண்டு வைப்பாங்க கதை. இப்போ எங்களுடைய ஆத்தம்மா குட்டிக்கு வந்து நான் வந்து இன்றைக்கு குத்தரிசி அனுசியாக்கா வெள்ளை அரிசி அப்போ ஆத்தம்மா வந்து அடிக்கடி வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாது கொண்டு அனுசியாக்கா சொன்னாங்க குத்தான அரிசி கொடுத்து விட சொல்லி இப்படி மாறி மாறிட்டு நாங்கள் வேற என்ன அரிசி என்று சொல்லி மாறி மாறி வாங்க கிடையாது. அதான் வந்து கை குத்தரிசி யாருக்கு சாப்பாடு நான் கொடுக்க போறேன் பார்சல் பண்ணி கொடுத்தேன். ஓ ஆத்தி சாப்பிடுற 3 அரிசி சரி எல்லாரும் நிறைய வந்து நான் 3 அரிசி ஏன்னா யாருக்கு கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொளிஞ்ச கை என்னடா மூத்த பாக்கேன் மூத்தே காரணம் அடிச்சுங்கோ அத்தியோ கலக்கத்தை சரி அந்த ஆத்தம்மா குடிய பள்ளிக்கூடத்தால வரப்போகுது. அப்ப அனுசியாக்கா வந்து வெள்ளை அரிசி போடுறதுக்கான காரணம் ஜீவாக்கும். இப்போ ஏஞ்சம்மா மேத்தான் ஜீவாகும். ஏஞ்சம்மாவுக்கு வந்து வெள்ளை அரிசி பண்ண மேத்தான் ஜீவாக்கும் வந்து வெள்ளை அரிசி வேணும் என்ன அப்ப அம்மாவை சொல்லிவிட்டா வந்து பொண்ணுக்கு மீன் வந்து அடுப்புல பொரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது நான் வந்து அனுசியா கடை மீன் பொரியல் வாங்குறேன் ஒரே கடன் அனுசியா கடை மீன் பொரியல் வாங்கன்னு இல்லை வெளியே மீன் காட்டுற சம்பவங்கள் நடந்தது. மீன் அளவழுக்கிட்டான் மீமி என்ற அப்ப அனுசியாக்கா தான் வெட்டி பொரிச்சு போட்டு கொடுத்து விடுறா தம்பி குட்டிக்கு தீத்த சொல்லி என்ன ராளுண்டே கொடுக்க கூடாது. அப்ப நீ வரும்போது மீன் பொரியல கொண்டு வாடி செல்லாம் அப்ப கொண்டு வாங்க தம்பி குட்டி நித்துறாதான் அஜின புக்கிங் ஏற்றி கொண்டு அஜினிக்கு ஏற்றி கொண்டு போகணுமையா. அப்ப நீங்க வந்து இந்த சோறை வந்து வடிவா கொண்டே கொடுங்க நான் வந்து அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு அந்த பூமாலை ஒன்றும் இல்லை வழியா கொண்டு வர பூமாலை வெளியில நிக்கணும் வர கொண்டு போறாங்க
இந்த அரிசியில கொண்டு போடி. என்னது ஒன்று மூடியில் நடுவில் எப்படி தானே ஓ சாப்பிடுவோம். மை காட், மூடி. நாங்கள் அஜினோக்கா பள்ளியில் இதை போடும். ஐ மீன் மூடி. இங்கிலீஷ் சரியாவில் தமிழ் சரி வந்து நான் அதை உட்காந்து மூடி. இங்கிலீஷ் தெரியுமா? நான் உங்களோட இங்கிலீஷ் வந்து பாசுறாங்க. இப்போ உண்மையில இங்கிலீஷ் சரியாகிறாங்க அப்படின்னு நிறைய காடிகள் விழுந்து ஏழு பேர் கொண்டு வரும். இதுதான் ஏன்னா அப்ப சரி அப்ப நான் ஜதுக்குட்டிக்கு வந்து இந்த சோறை வந்து கொடுத்து சொல்லி உனக்கு நாங்கள் ஆத்தமாக்கு வந்து இந்த சாப்பாடை வந்து கொடுத்து விட போறேன். வடிவ ஆத்தமா வந்து சாப்பிட்டு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த காப்பத்துல முதல்ல அடிச்ச மாதிரி இந்த போகும் கேமரா வந்து கொஞ்சம் காலில் மசுக்குடி வந்துட்டான். அப்ப இதை சின்ன வெங்காயம் வந்து பூசி விட்டுருக்கான். கொஞ்சம் தரடு மட்டும் சரி ஓகே. அப்ப நான் இந்த பிறகு வந்து வீடியோ தொடர்வோம். சரி ஓகே. வந்து எங்க சமையல் வந்து முடிவடைந்து கிச்சனங்கும் வாசனையா கிடக்கானு என்னடா திடீரென எந்த குரல் இருக்கு நினைப்பீங்க. அதுதான் அதாவது சாருவாக்கா வந்து ஏஞ்சமாக்கா வந்து கோழி புக்கா வந்து வந்துருக்குலாம். ஏன்னா சாப்பிட்ற விதத்தை வந்து பார்க்கணும்னு நிற்கிறான். சரி அப்ப நாங்க சமைச்சா வந்து காட்டுவோம். ஓ எனக்கே மேற ஆள் குழம்பு வாசனை தூக்குது. உண்மையாவும் சரியா அப்பம் குத்தரிசி சோறு அப்புறம் பாருங்க இடிச்ச தூள். அந்த தூள் தானே அவ்வளோ அதுல தான் திரிச்ச தூளோ அனுஷியாக்காங்கிற வீட்டு தந்தவா. ஓ நல்லா இருக்கு. வந்து பூசணிக்காய் குழம்பு சோ வேற லெவல்ல பருப்பு தாளிச்சு போட்டு போட்டு அப்படியே 2-3 ஆலயம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆலயம் வந்து பொரிச்சு விட்டு கிடக்கு. நல்லா அப்படியே வயசுன்றது போடக்காக்கு நஸ்கு நஸ்கு கோழி பிடிச்ச சாப்பாடலாம். ஏன்னா மதியம் சாப்பிட்டதா கோழிப்புக்கா கொடுக்குறீங்க. எஞ்சாக்கு என்ன சாப்பாடு பாருங்க. அதுக்கு நீங்க சாப்பிட பார்ப்போமா சாப்பிட. அப்ப நானும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுப்ப எனக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கின்றது. எஜமான யூனிஃபார்ம் வந்து துவச்சி போடணும். எஜமான யூனிஃபார்ம் வந்து துவச்சி போடணும். தம்பி குடி ஒன்று வேலையில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க கூடாது. அவை சண்முகி அவை சண்முகி தம்பி வளர மட்டும்தான் இந்த அவை சண்முகி அங்கால பழையில. ஓகே அப்ப சரி வந்து மதிய நேர சமையலும் வந்து முடிஞ்சு ஆத்தமா குட்டிக்கு வந்து சோறெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. நாங்கள் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் சந்திக்கிறோம். பாய்.